ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரப்பர் தை நட போகிறோம். நம்ம நிறைய ரப்பர் தை நட்டுருந்தோம். நிறைய பட்டு போயிட்டு பட்டு போனதில் மறுபடியும் நம்ம நட்டோம். அதுவும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பட்டு போச்சு. அதில் ஒன்று பட்டு போனதை நம்ம திரும்ப நட போகிறோம். இது வந்து ரப்பர் தை. நீங்கள் நிறைய ஊரில் பார்த்துருக்க மாட்டீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. எங்கள் ஊரில் இது நிறைய மரம் நிற்கிது இந்த மாதிரி. இப்போ இது வந்து பட்டு அது வேறு செடி பட்டு போனால நம்ம இதை இப்போ நட போகிறோம். இதை நடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கவரை வந்து கவரில் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெண்டு ரெண்டு சைடாக இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கணும். குழிக்குள்ளே வச்சு இதை தான் வட்டுன்னு சொல்லுவாங்க. இது வட்டால் ஒரு கம்பு வச்சு அதில் வட்டு செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒட்டி ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த வட்டுக கொஞ்சம் கீழே வரைக்கும் மண் வர்ற மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம இதை நடணும். இப்போ நம்ம இந்த ரப்பர் தையை நடுறதுக்கு ஒரு குழி எடுக்க போகிறோம். இதெல்லாம் கட் பண்ணணும் கத்தி வச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடு இந்த 5 ரூபா கத்தி வாங்கி ஒரு 3 வருஷம்தான் ஆகுது. அதனால தான் இவ்வளோ ஷார்ப்பாக அது கட் ஆகுது. கை வச்ச உடனே கவர்லாம் கிழிஞ்சிக்கிட்டே போகுது. இதை நம்ம அதை ரெண்டு சைடாக பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சைடாக கிழிச்சு எடுத்துட்டு அப்படியே உள்ளே வைக்கணும். கத்தி வச்சு கட் பண்ணும்போது உள்ளே இருக்க வேரெல்லாம் கட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக கவர் மட்டும் கட் ஆகிற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற மண், இந்த கவருக்குள்ளே இருக்கிற மண் அப்படியே இருக்கணும். எந்த மாதிரி இருக்கோ அப்படியே இருக்கணும். இந்த மண்ணெல்லாம் உடஞ்சிச்சுன்னா அதுவும் பட்டு போக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிதான் வந்து சுற்றி மண்ணை வச்சு அப்படியே நம்ம நட்டு விடும். இந்த வட்டுக கீழே வரைக்கும் இந்த லெவலுக்கு மண்ணை நிற்கிற மாதிரி இதில் மண்ணை போடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.